ஒரு கிராமத்தில் தம்பதியினர் வாழ்ந்தனர். பெண்ணுக்கு ஒரு மகள், ஆணுக்கு ஒரு மகள். ஆனால் அந்த பெண் தனது கணவரின் மகளை வெறுத்தாள். ஒரு நாள் அவளை வீட்டிலிருந்து துரத்தி விட்டாள். பணக்கார வீடு ஒன்ல வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சு வா, இல்லைனா திரும்ப வராதே என்று சொன்னாள். அழகான அந்த பெண் வேலை தேடி நடந்தாள். முதல் வந்தது ஒரு உலர்ந்த மரம். மரம் கேட்டது, கிளைகளை துடைக்கிறியா? அவள் சுத்தம் செய்தாள். அடுத்து திராட்சை தோப்புக்கு உதவினாள். தோப்பு பச்சை நிறத்தில் அழகாக மாறுகிறது. பிறகு மண்ணெடுப்பை சரி செய்தாள். அழகாக மாறுகிறது. பிறகு கிணறு, தண்ணீர் எடுத்து சுத்தம் செய்தாள். பிறகு அழுக்கு நாய் குளிப்பாட்டினாள். அழகாக மாறுகிறது. இறுதியில் ஒரு அழகான தேவதை வீடு வந்தது. தேவதை சொன்னது, ஒரு வருடம் 6 அறைகளை சுத்தம் செய். 7வது அறைக்குள் போகக்கூடாது. அவள் ஒப்புக்கொண்டாள். ஒரு வருடம் உழைத்தாள். வருட முடிவில் வீட்டுக்கு போகணும் என்று கேட்டாள். தேவதை சொன்னது, இந்த வெள்ளி பொன் நாணயங்களின் மேல் தூங்கு. உடலில் ஒட்டும் நாணயங்கள் அனைத்தும் உன்னுடையது. அவள் நிறைய நாணயங்கள் பெற்றாள். திரும்பும் வழியில் நாய் அவளை வைரமும் முத்துமும் இருக்கும் இடத்துக்கு அழைத்தது. கிணறு தண்ணீர் கொடுத்தது. அடுப்பு உணவு கொடுத்தது. திராட்சை சாறு கொடுத்தது. மரம் பழம் கொடுத்தது. வீட்டிற்கு பொக்கிஷங்களுடன் வந்தாள். தாய் கோபமானாள். என் மகள் இன்னும் அதிகம் கொண்டு வருவாள். சோம்பேறி மகள் அவள் அதே வழி சென்றாள். மரம், திராட்சை தோப்பு, அடுப்பு, கிணறு, நாய் என யாருக்கும் உதவவில்லை. தேவதை வீட்டில் வேலை தொடங்கினாள். ஆனால் அனுமதி இல்லாமல் 7வது அறை திறந்து பார்த்தாள். அவளை பூச்சிகள் கடித்தன. பயந்து ஓடினாள். திரும்பிய வழியில் நாய் உதவவில்லை. கிணறு தண்ணீர் தரவில்லை. அடுப்பு உணவு தரவில்லை. தோப்பு சாறு தரவில்லை. மரம் பழம் தரவில்லை. பட்டினியுடன் வீட்டுக்கு வந்தாள். பாடம்: மரியாதையும் உதவியும் நல்ல வாழ்க்கையை தரும்.